ஹரிஷ் வீட்டிலிருந்து நமி, சந்தோஷ், கண்ணன், வள்ளி, அஸ்வின் அனைவரும் வீட்டிற்கு வந்தவர்கள் புவி தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கவும், அதை வாங்கி கொடுத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தனர். அத்தை, மாமா காஃபி கொண்டு வரவா என புவி கேட்க, இல்ல புவி, எதுவும் வேண்டாம், அங்கேயே குடிச்சிட்டு தான் வந்தோம் என்றார் கண்ணன். புவி தலையை ஆட்டவும் நமியின் முகம் சோர்ந்து இருப்பதை கவனித்த அஸ்வின் புவியிடம் கண்ணை காட்டினார். அதை புரிந்து கொண்ட புவிக்கும் நமியின் முகம் சோகமாக இருப்பதை பார்த்து யோசனையாக இருந்தாலும் தான் பார்த்து கொள்வதாக கண்ணை சிமிட்டி சைகை காட்டியவர் லேப்டாப்பில் எதையோ தட்டி கொண்டிருந்த தீக்ஷண்யாவை பார்த்துவிட்டு கண்ணன் வள்ளிபுரம் திரும்பி, அத்தை, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என கேட்டார். எல்லாம் நல்லபடியா நடந்தது புவி என அங்கு நடந்ததை சுருக்கமாக கூறிய வள்ளி, நாளைக்கு காலையில நேரமா சென்னை கிளம்பணும். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் 4 நாள்ல கல்யாணம். அதனால அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது என்றார். அதை கேட்டு தீக்ஷண்யா அதிர்ச்சியாகி டைப் செய்து கொண்டிருந்தவள் அதை நிறுத்திவிட்டு சந்தோஷை பார்த்து, அப்பா, இவ்ளோ சீக்கிரம் கல்யாணமா என கலங்கிய கண்களுடன் கேட்டாள். அவள் அருகில் வந்து அமர்ந்த சந்தோஷ், யாழி அக்கா இருக்கா தீக்ஷி, சாகிக்கு கல்யாணம் பண்ணாதான் யாழி அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியும். 2 பேருக்கும் வயசாயிட்டே போகுது. அதான் முதல்ல உனக்கும் சாகிக்கும் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாளைக்கு நம்ம சென்னை போகணும் என்றார். அப்பா, எல்லாம் சரிதான். ஆனா இவ்ளோ சீக்கிரம் எப்படிப்பா? எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடக்கிற மாதிரி இருக்கு. உண்மையா எனக்கு இந்த கல்யாண விஷயத்த பத்தி ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்காக மட்டும் தான் நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க இப்படி அவசர அவசரமா பண்றது எனக்கு பிடிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் அத பண்ணுவேன்ப்பா என அவர் கன்னத்தில் முத்தம் வைத்தாள் தீக்ஷண்யா. எல்லாமே நல்லபடியா நடக்கும் தீக்ஷி. உனக்கு அப்பா மேல நம்பிக்கை இருக்குல்ல என சந்தோஷ் கேட்க, என தலையை ஆட்டினாள் தீக்ஷண்யா. எனக்கு அது போதும். நீ நல்லபடியா உன் அத்தை வீட்ல வாழ்வ. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுப்பா இருக்க பாரு. என்னதான் நீ வேலைக்கு போறேன்னு சொன்னாலும், அங்க சமையல் வேலைய ஒரு நேரமாவது நீ தான் செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை தயார்படுத்திக்கோ. அம்மா சொன்னா உனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு. அந்த வேலைய விட்டுடு. இல்லனா அந்த கம்பெனி சென்னையில கூட இருக்கு. அங்க மாத்தி விட முடியுமான்னு பேசி பாரு என்றார் சந்தோஷ். நான் பேசி பார்க்குறேன்ப்பா. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. அம்மா, சித்தி 2 பேரும் எனக்கு எல்லாமே சொல்லிக் குடுத்துருக்காங்க. நான் அத்தை வீட்ல நல்ல மருமகளா நடந்துப்பேன் என புன்னகையுடன் கூறினாள் தீக்ஷண்யா. சரி, போய் கம்பெனி ஹெச்ஆர் கிட்ட பேசிட்டு தூங்கு. காலையில 4 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நேரமா எழுந்துக்கணும் என்றார் சந்தோஷ். ஓகே அப்பா என தீக்ஷண்யா லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர கண்ணன் வள்ளி இருவரும் அவளை புன்னகையுடன் பார்த்தனர். அம்மா, அப்பா, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. சதா, புவி 2 பேரும் மத்த வேலைய பார்த்துப்பாங்க என்றார் சந்தோஷ். என்ற வள்ளி நமியிடம், நமி, நான் என் பேத்திக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நீ நார்மலா நாம சன்வி, ஐஸ்வர்யாவுக்கு பண்ணும்போது என்னென்ன பண்ணுமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ என்றார். சரிங்க அத்த என நமி சொல்லவும், சந்தோஷ், அவ பேர்ல இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. சீர்வரிசை தான் முறையா கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் அவளுக்குன்னு வாங்கி வச்சதெல்லாம் கொடுத்துடலாம் என்றார் கண்ணன். இப்போ அததான் அப்பா போய் எடுத்து வைக்க போறேன் என்று சந்தோஷ் சொல்லவும், சரி என தலையாட்டிய கண்ணன் மனைவியை அழைத்துக்கொண்டு அவர் அறைக்கு சென்றுவிட சந்தோஷும் அங்கிருந்து நகர்ந்தார். என்னங்க, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க என கணவனை அனுப்பி வைத்த புவி அவர் சென்றதும் நமியின் கையை இறுக்கமாக பிடித்து இழுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு வந்தார். புவி, என்ன பண்ற? விடு, நிறைய வேலை இருக்கு. தீக்ஷியோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும் என நம்மை சொல்லவும் தோட்டத்தின் மறைவான இடத்திற்கு இழுத்து வந்த புவி, அக்கா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு சக்தியோட காதல் விஷயம் தெரியுமா என அழுத்தமாக கேட்டார். ஆ, அது புவி என நம்மை தயங்க, அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிதானக்கா என புவி கேட்க, தெரியும் புவி என தலை குனிந்தார் நமி. எப்படி அக்கா தெரியும் என புவி கேட்க, உதயா சொன்னான். சக்தியோட நெஞ்சில சக்தின்னு டாட்டு போட்டிருக்கு. அதுக்கு கீழே சக்தி சின்ன வயசுல இருக்கும்போது பிறந்த குழந்தையா தீக்ஷண்யாவை தூக்கி வச்சிருக்க மாதிரி போட்டோ பாதி நெஞ்சு முழுக்க டாட்டு போட்டிருக்கான். முதல்ல உதயாவுக்கு அது யாருன்னு தெரியல. எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புனான். அந்த போட்டோவை பார்த்த உடனே தான் எனக்கு புரிஞ்சுது. முதல்ல அவன் தீக்ஷண்யாவை கையில வாங்கும்போது பிடிச்சதுன்னு என்றார் நமி. இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படிக்கா கல்யாண பேச்ச தடுக்காம இருக்கீங்க? சக்தி பாவம்க்கா. அவன் எத்தனை வலிய தான் தாங்குவான் என புவி கோவமாக கேட்க, என்னால என்ன புவி பண்ண முடியும்? அவரை எதிர்த்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரோட முடிவுல அவர் உறுதியா இருக்காரு. மோகனா அண்ணி மேலயும் தப்பு சொல்ல முடியாது.
அவங்களுக்கு விஷயமே தெரியாது. இப்ப மட்டும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா, கண்டிப்பா கல்யாணத்த நிறுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனா, அதுக்கு சக்தி ஒத்து வரணுமே! அவன் தீக்ஷண்யா மேல செம்ம கோவத்துல இருக்கான். எல்லா பக்கமும் இடைஞ்சலா இருக்கு. அதான் நான் நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுட்டேன். சக்தி தீக்ஷண்யாவுக்கு தான் இருந்தா, கண்டிப்பா அவனுக்கு தான். அப்படி இல்லன்னா, என் பொண்ணுக்கு சக்தி மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வைக்கலன்னு நெனச்சுக்க வேண்டியதா? வேற என்ன பண்ண முடியும்? சாகியும் நல்ல பையன் தான். ஆனாலும் நான் வளர்த்துன பையன் சக்தி. அவனோட குணம் எனக்கு தெரியும். அவன் என் பொண்ண எப்படி பார்த்துப்பான்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா, என்ன பெருமூச்சு விட்டார் நமி. அக்காவுக்கு சாகியோட காதல் விஷயமும் தெரியாது போல. என்ன நினைத்த புவி, "அக்கா கவலைப்படாதீங்க. நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கோங்க. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தான் தோணுது. பார்க்கலாம்" என்றார். "என்ன புவி சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. கல்யாணம் நடக்காதா? என் பொண்ணு மணமேடை வரைக்கும் போயிட்டு வந்தா, அது நல்லா இருக்காது புவி. இன்னொரு முறை இப்படியெல்லாம் பேசாத. எனக்கும் சக்தி மருமகனா வரணும்னு ஆசைதான். அதுக்காக நான் இந்த கல்யாணத்த நிறுத்தணும்னு யோசிக்க கூட என்ன நின்னு போயிடணும்னு கூட யோசிக்கல. கல்யாணம் சாதாரண விஷயம் கிடையாது புவி. அத்தா மேல இருக்க நம்பிக்கையில என் பொண்ணு அவ வாழ்க்கையே ஒப்படைச்சிருக்கா. அதுல ஏதாவது தப்பு நடந்தா, கண்டிப்பா அவ நிம்மதியா இருக்க மாட்டா. தீக்ஷி சக்திக்கு கிடைக்கலனா, அவன் எத்தனை பெரிய வலிய அனுபவிப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த கல்யாணம் நின்னா, பல பேரோட நிம்மதியெல்லாம் போயிடும் புவி. நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தா, அத தயவு செஞ்சு கைவிட்டுரு" என்றார் நமி. இந்த அக்கா என்ன இப்படி பயப்படுறாங்க? இவங்க கிட்ட சாகி சாய்ரா காதல் விஷயத்த சொல்லக்கூடாது. எப்படி இருந்தாலும், அது இன்னும் 4 நாள்ல தெரிய தானே போகுது. அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போதைக்கு நம்மளும் அமைதியாவே இருக்கலாம். இந்த சாய்ரா என்ன பிளான் வச்சிருக்கான்னு வேற தெரியலையே! என புவி மனதுக்குள்ளே நொந்து போக, "புவி, புவி" என அவர் தோளை தட்டினார் நமி. அக்கா" என புவி அவரையே பார்க்க, "என்ன புவி? என்ன யோசனை? ஏதாவது குட்டைய குழப்பிடாத புவி" என நம்மை சொல்லவும், "குட்டைய குழப்பதான் அக்கா எல்லாத்துக்கும் சரியான பதில் கிடைக்கும்" என மனதில் நினைத்த புவி அவரை புன்னகையுடன் பார்த்து, "அக்கா, என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன வில்லி ரேஞ்சுக்கு போர்ட்ரே பண்றீங்க. நீங்க பயப்படாதீங்க. தீக்ஷி கல்யாணம் நல்லபடியா நடக்கும்" என்றவர், "ஆனா மாப்பிள்ளை சாங்கி இல்லக்கா, சக்தி தான்" என்பதை மட்டும் மனதில் நினைத்துக் கொண்டார். "ஓ! சரி புவி. நான் தீக்ஷுக்கு தேவையானதெல்லாம் போய் எடுத்து வைக்கிறேன். நீயும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. அப்புறம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் சரியான்னு பாத்துரு" என்றார் நமி. "சரிக்கா" என சொல்லவும், நமி அங்கிருந்து நகர, புவியும் தங்கள் அறைக்கு வந்து கதவை தாளிட்டு, கட்டிலில் அமர்ந்திருந்த அஸ்வின் அருகில் வந்து அமர்ந்தார். "என்னாச்சு புவி? அண்ணிகிட்ட பேசினியா?" என அஸ்வின் எழுந்து நின்று ஆர்வமாக கேட்க, "பேசினேங்க" என நமி கூறிய அனைத்தும் கூறினார் புவி. அன்னைக்கு தெரிஞ்சும் அவங்களோட சூழ்நிலை அவங்கள எதுவும் செய்ய முடியாம கட்டி போட்டிருக்கு. நல்ல வேளை உனக்கு எப்படி விஷயம் தெரியும்னு அண்ணி கேட்கலையே. அது வரைக்கும் சந்தோஷம் என்றார் அஸ்வின். ம். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லைங்க. சக்தி ஒன் சைடா தான் தீக்ஷன்யாவ லவ் பண்றான். அவனோட காதலே நம்ம 3 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த சாஹி சாயிர 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. அப்புறம் எப்படிங்க யாருக்குமே தெரியாம போச்சு? என புவி யோசனையா கேட்க, "நீ கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்கு புவி." "என்ன சொல்றீங்க?" "சக்தியோட காதல் நம்ம 3 பேருக்கும் தெரிஞ்சதுக்கு காரணமே, அவனோட நெஞ்சில இருக்கிற டாட்டூ தான். அது மட்டும் நானோ, இல்ல உதயாவோ பார்க்கலனா, யாருக்குமே அவனோட காதல் தெரிஞ்சிருக்காது. ஆனா சாஹி அப்படி இல்ல. அவங்க 2 பேரும் செம்ம உஷாரு. எதுவா இருந்தாலும் ஃபோன்லயே பேசிக்கிறாங்க. சாய்ரா அனாவசியமா, அதாவது ஏதோ ஒரு காரணம் இல்லாம மோகனா வீட்டுக்கு வரவே மாட்டா. ஸோ, சாகிய அவ பார்க்குற நேரம் வேணும்னா குறைவா இருக்கலாம். ஆனா, அவன் என்னென்ன பண்றான்னு ஃபோன் மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. சாயியும் சொல்லிடுறான். அவங்க கிட்ட ஃபோன் மட்டும் இல்லனா, ஈஸியா தினேஷ் மாமாவே அவங்க காதல கண்டுபிடிச்சிருப்பாரு. மோகனாக்கா கொஞ்சம் மொக்க தான். அவளுக்கு இந்த மாதிரியெல்லாம் அவ்வளவா தெரியாதுன்றத விட புரியாது. யாராவது அவ முன்னாடி வெளிப்படையா வெளிச்சம் போட்டு பண்ணா மட்டும் தான், இவங்க லவ் பண்றாங்கன்னே நெனப்பா, என்றார் அஸ்வின். இப்போ நம்ம என்னங்க பண்றது? சக்தி, தீக்ஷன்யா ஒண்ணு சேரணும். சக்தி பாவங்க. அவன் வாழ்க்கையில கஷ்டத்த மட்டும் தான் அனுபவிச்சிருக்கான். அவன் ஆசைப்பட்ட தீட்சைய அவனுக்கு நம்ம குடுக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும் என்றார் புவி. நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல புவி. எல்லாமே சாய்ரா, சாகியே பார்த்துப்பாங்க. இன்னைக்கு அவங்கள நோட் பண்ணுனதுல நல்லாவே தெரிஞ்சது. அவங்க இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு. அப்போ அவங்க வேற ஏதோ பிளானோட தான் இருக்காங்க. சாய்ரா கொஞ்சம் முசுடு. அவ எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ண போறா. பாரு நான் சொல்றது சரியான்னு.
இவளால தான் சாகி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட போறான் என்றார் அஸ்வின். என்னமோ சொல்றீங்க. ஆனா எனக்கு பயமாவே இருக்குங்க. சாகியும் நம்ம வீட்டு பையன்தான். அவனுக்கு வந்தனா தான் சரியான துணையா இருப்பான்னு தோணுது. சாய்ரா கொஞ்சம் பொறாம குணம் அதிகம். வீட்டோட மூத்த வாரிசுக்கு சாய்ரா மாதிரி ஒரு பொண்ணு வந்தா எப்படிங்க? இல்ல குவி, அது தப்பு. சாகிக்கு சாய்ராவ பிடிச்சிருக்கு. நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆனா அவனுக்கு பிடிக்கணும்ல. அத சாயி பார்த்துப்பான். நீ தேவையில்லாம எதையும் யோசிச்சு மண்டைய போட்டு குழப்பிக்காத. நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். யாத்ராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. நீயும் போயிட்டு அண்ணிக்கு ஹெல்ப் பண்ணு. என சொல்லிவிட்டு கட்டிலில் படுத்தார் அஸ்வின். நானும் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். அக்கா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்புறமா நான் போய் செக் பண்ணிக்கிறேன். என சொல்லிவிட்டு அவர் அருகில் படுத்துக் கொண்டார் புவி. சக்தி ஸ்டேரிங்கில் தலை சாய்த்து வேதனையுடன் அமர்ந்திருக்க அவனின் மொபைல் சினுங்கியது. போனை எடுத்த சக்தி உதயாமிலிருந்து கால் வந்து இருப்பதை பார்த்து புரிந்து கொண்டவன் பெருமூச்சு விட்டு நேராக அமர்ந்து காலை அட்டன் செய்து சொல்லு உதயா என்றான். மாமா, என்ன சாதாரணமா பேசுற? தீக்ஷின்யாவுக்கு சாய் மாமாவோட இன்னும் 4 நாள்ல கல்யாணமா? இப்பதான் அத்தை ஃபோன் பண்ணி ரேவதி மீனா 2 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன உதயா படபடவென கேட்க, மாம் சொன்னாங்கல்ல, அதான் உண்மை. தேவையில்லாம அவளை பத்தி என்கிட்ட இன்னொரு முறை கேட்ட அவ்வளவுதான் என பல்லை கடித்து துப்பியபடி சக்தி வெறுப்பாக கூறவும் அவன் குரலிலேயே பயந்து போன உதயா, மாமா என திக்கி திணறி அழைத்தான். இங்க பாரு உதயா, இனிமேல் என்கிட்ட அவளை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. ரேவதி மீனா 2 பேர்கிட்டயும் சொல்லி வச்சிரு. சரி, இதை விடு. வித்யா கிடைச்சிட்டாளா? அவளை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா என்ன சக்தி கேட்க, இல்ல மாமா, அவளை பத்தி எதுவுமே தெரியல. மாதவிகா கேஸ்ல ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிருக்குன்னு ரேவதி சொன்னா. அதை கன்ஃபார்ம் பண்ண 2 நாள் ஆகுமா. அதனால வெயிட் பண்ண சொல்லியிருக்கா என்றான் உதயா. சரி, நானும் என் சைட்ல இருந்து வித்யாவை பத்தி விசாரிக்கிறேன். நீ உன்னோட அம்மா அப்பா கிட்ட பேசுனியா என்ன சக்தி கேட்க, ம் இப்பதான் அம்மாவும் கால் பண்ணாங்க. மாமா அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க போல. அதான் என்ன போயிட்டு வர சொன்னாங்க. கத்திரிக்காய் விளைச்சல் போட்டிருக்காங்க போல. அதனால வேலை அதிகமா இருக்கான் என்றான் உதயா. அவங்களுக்கு எப்பதான் வேலை இல்லாம இருந்திருக்கு. சரி, நீ வந்தாலும் வரலனாலும் என்ன கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க என்றான் சக்தி கடுப்பாக. நான் எதுவும் இனிமேல் கேட்கல மாமா. ரேவதி மீனா 2 பேர்கிட்டயும் நான் பேசினேன். ரேவதி வரமாட்டேன்னு சொல்றா. மீனாவும் ரேவதி வராம எப்படி வர்றதுன்னு யோசனை பண்றா என்றான் உதயா. கம்பல் பண்ணாத உதயா. அவளா வந்தா கூட்டிட்டு வா, இல்லைன்னா விட்டுரு என சக்தி சொல்லவும், சரி மாமா, நான் வச்சிடுறேன் என சொல்லிவிட்டு காலை கட் செய்தான். சக்தி, உதயா, மீனா, ரேவதி 4வரும் சபதம் எடுத்தது போல அவரவர் துறையில் முன்னேறி இருந்தனர். மோஸ்ட் யங் கிரிமினல் லாயராக உதயாவும், ஐஏஎஸ் அதிகாரியாக மீனாவும், ரேவதி சென்னையில் உள்ள பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தின் பத்திரிகையாளராகவும் உள்ளனர். ரேவதி 3 முறை ஐஏஎஸ் பரீட்சை எழுதியும் என்ட்ரன்ஸில் தோல்வி அடைந்ததால் சக்திதான் அவளை ஜேர்னலிசம் படிக்க சொன்னா. அதன்படியே அவள் பூனேவில் ஜேர்னலிசம் படித்து முடித்துவிட்டு 2 வருடமாக இங்கேதான் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அது மட்டுமின்றி மாதவியின் கேஸை நானும் மீனாவும் தான் எடுத்து அனைத்தும் விசாரிப்போம். தண்டனை வேண்டுமென்றால் நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள் என சொல்லியதால் உதயா சக்தி பெரிதாக மறுப்பு தெரிவிக்கவில்லை. உதயாவிடம் பேசிய சக்திக்கு காரணமே இல்லாமல் தீக்ஷின்யாவின் மீது கோபமாக வந்தது. கழுத்தில் இருந்த செயினை தொட்டு பெருமூச்சு விட்டவன் பின் காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். சக்தி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம் என மோகனா சொல்லவும், ம் என தலையாட்டி விட்டு அறைக்கு வந்து குளித்து முடித்து ஆடையை மாற்றிக்கொண்டு ஹாலுக்கு வந்து டைனிங் ஹாலில் அமர்ந்தான். மோகனா அவனுக்கு பரிமாற, போதுமாம் என கையை நீட்டி தடுத்தவன் சாப்பிட ஆரம்பித்தான். குடும்பத்தார் அனைவரும் சுற்றிலும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க அக்- அகிலா, தினேஷ் இருவரும் சக்தியையே பார்த்து கொண்டிருந்தனர். சக்தி, 4 நாள் லீவ் போட முடியாதா? கல்யாணம் வேலை இருக்கு. எல்லாரும் வீட்டில் தான் இருப்போம். நீ கட்சி ஆஃபீஸ் அது இதுன்னு போனா நல்லா இருக்காது. அதான் என மாயவன் இழுக்கவும், நீங்களும் அரசியல் இருந்தவர் தானே, என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. எனக்கா கல்யாணம் நடக்க போகுது? அண்ணனுக்கு தானே கல்யாணம். கல்யாணம் அன்னைக்கு வேணா லீவ் போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க என்று அழுத்தம் திருத்தமாக கூறினான் சக்தி. சின்ன மாமா விடுங்க. அவன் வேலையை பார்க்கட்டும். சாகியும் கூட 2 நாள் ஆஃபீஸ் போவேன்னு தான் சொன்னான். கல்யாண மாப்பிள்ள அவனே பிஸியா இருக்கும்போது சக்தி எதுக்கு லீவ் போடணும் என்றார் மோகனா. மனசுல பட்டது சொன்ன மோகனா, நாளைக்கு தாலியும் புடவையும் எடுக்க போறோம். சக்தி நல்லாவே ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவான். குட்டி பாப்பா கூட இவனோட செலெக்ஷன் பிடிக்கும்ல, அதான் சொன்னேன் என்றார் மாயவன். ஐயோ மாமா, விஷயம் புரியாமலே பேசுறாரு. அவனே நொந்து போயிருக்கான். இதுல அவனை மேலும் மேலும் பேசி நோகடிக்கிறாங்க
என அகிலா மனதில் நினைக்க தினேஷுக்கு உணவு உள்ளிருங்க மறுத்தது. ஆமா சக்தி, பெரியப்பா சொல்றது சரிதான். நாளைக்கு நீயும் எங்க கூட வாயேன் என வர்ஷா சொல்ல, மோகினா மகனையே பார்க்க, என்னால வர முடியாது மாம். வேணும்னா வீடியோ கால் பண்ணுங்க, செலக்ட் பண்றேன் என துக்கம் தொண்டையை அடைத்தாலும் கம்பீரமாகவே பேசினான் சக்தி. சரி சக்தி, நாங்க கடைக்கு போயிட்டு கால் பண்றோம் என வர்ஷா சொல்லவும் தலையசைத்தவன் சாப்பிட்டு முடித்துவிட்டு மோகனாவிடம், மாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பால் மட்டும் கொண்டு வந்தாங்க என்றான். கொண்டு வரேன் சக்தி என மோகனா சொல்லவும் மகனை நக்கலாக பார்த்த தினேஷ், இந்த டைம்ல பாலா? விஸ்கி தானே குடுப்ப என மனதிலேயே நினைக்கவும் அவர் கண்ணை பார்த்தே அதை அறிந்த சக்தி, என்ன பண்றது, விஸ்கியை குடிச்சா போதையில தூங்கிடுவேன்னு பார்த்தேன். ஆனா அப்பதான் வேணும்னே கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. ச்சே, இவளால இவர்கிட்ட எல்லாம் என் இமேஜ் டேமேஜ் ஆகுது என மனதிலேயே நினைத்து அவரை முறைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் சக்தி. போடா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஈகோவை மனசுல வச்சுக்கிட்டு குட்டி பாப்பா வேண்டான்னு சொல்ற. கண்டிப்பா வாழ்க்கையில ரொம்ப அனுபவிப்ப என தினேஷ் மனதில் நினைக்கவும், எல்லாரும் நேரத்தோட போய் படுங்க, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் என்றார் சரோ. சரியென அனைவரும் தலையை ஆட்ட, சாகி ஒரு வார்த்தை பேசாமல் அங்கிருந்து அறைக்கு சென்றான். அவனுக்கு குற்ற உணர்வாக இருந்தது. இன்னும் 3 நாள் கழித்து இவர்களிடம் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு பேசப் போகிறோம் என நினைக்கும் போதே மனம் வலித்தது. அனைவரும் சாப்பிட்டுவிட்டு அவரவர் அறைக்கு சென்றுவிட, பால் காய்ச்சி சக்தி அறைக்கு எடுத்து வந்த மோகனா லேப்டாப்பில் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருந்த மகன் அருகில் வந்து, சக்தி, இந்த பால் என கொடுக்கவும் அதை வாங்கி கொண்ட சக்தி, தேங்க்ஸ் மாம் என லேப்டாப்ல இருந்து கண்ணை இழுக்காமலேயே கூறினான். ரொம்ப வேலையா சக்தி? ஆமா மாம், இன்னைக்கு ஆஃபீஸ் போலல்ல, அதான் அப்படியே நிக்குது என்றான் சக்தி. சரி, நேரத்தோடு முடிச்சிட்டு படு, குட் நைட் என அவன் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு அங்கிருந்து நகர்ந்தார் மோகனா. போகும் வரை அவரை பார்த்து இதழ் பிரிக்காமல் சின்னதாக சிரிக்க சக்தி கதவை தாளிட்டு வந்து பெட்டில் அமர்ந்து டி-ஷர்ட்டை கழட்டி போட்டவன் பாலை கொடுத்துவிட்டு வேலையில் கவனத்தை செலுத்தினான். 2 மணி நேரத்தில் வேலையை முடித்தவன் சிறிது நேரம் பால்கனியில் நடந்துவிட்டு வந்து பெட்டில் அமர்ந்து பக்கத்தில் இருந்த டிராவில் இருந்த தூக்க மாத்திரையை எடுத்து முழுங்கிய பின்னே பெட்டில் விழுந்தான். அவன் துக்கம், வலி, வேதனை அனைத்தும் இந்த தூக்க மாத்திரையின் மூலம் தூரம் சென்றிருக்க சட்டென தூக்கம் அவனை பிடித்து கொண்டது. காலை பொழுது அழகாக புலர அவரவர் அவர்களின் அன்றாட வேலையை தொடர்ந்தனர். சக்தி, சாகி இருவருமே நேரமாக எழுந்து ரெடியாகி கட்சி ஆபீஸ் சென்றிருக்க, யாழி, மோகனா, வர்ஷா, அகிலா, அகில், சரோ என அனைவரும் ரெடியாகி நிற்கவும், மாமா நீங்களும் வரலாம்ல என்றார் அகிலா. இல்ல அகிலா, நான் வந்து பப்ளிக்ல யாராவது பார்த்துட்டா நம்ம குடும்ப விஷயம் ஈஸியா மீடியா கசிஞ்சிடும். நீங்க போயிட்டு வாங்க. அதான் தினேஷ் வரான்ல என்றார் மாயவன். அகிலா, அவர் சொல்றதும் சரிதான். விடு, அவர் வீட்லயே இருக்கட்டும் என்றார் வர்ஷா. என அகிலா தலையை ஆட்டவும், தினேஷ் வர, அம்மா கிளம்பலாமா என தினேஷ் கேட்டார். சாமி கும்பிட்டு போலாம் தினேஷ். நீ சந்தோஷுக்கு கால் பண்ணி நகை கடைக்கு வந்துட சொல்லு என சொல்லிவிட்டு பூஜை அறைக்குள் நுழைந்தார் சரோ. அண்ணா, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு என்று தினேஷ் மாயவனிடம் சொல்லவும், இன்னுமாடா நீங்க ஒழுங்கா பேசிக்கிறது இல்ல என மாயவன் நக்கலாக கேட்க, நான் எதுக்கு அவன்கிட்ட பேசணும் என திகேஷ் எகிறிக்கொண்டு வரவும், இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற, அமைதியா இரு, நானே ஃபோன் பண்ணி சொல்றேன் என அவரை முறைத்து கொண்டு கூறிய மாயவன் சந்தோஷிற்கு கால் செய்து விஷயத்தை கூறினார். சரோ பூஜை செய்து அனைவருக்கும் தீபாராதனை காட்டவும் அனைவரும் கடவுளை வணங்கிவிட்டு மாயவனிடம் சொல்லிவிட்டு நகைக்கடைக்கு வந்தனர். ஏற்கனவே சந்தோஷ், நமி இருவரும் அவர்களுக்காக காத்திருக்கவும் அவர்கள் அருகில் வந்தவர், வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா என சரோ கேட்டார். இல்லைங்கம்மா, இப்பதான் வந்தோம் என்றார் நமி. ம் வள்ளி, கண்ணன், புவி, அஸ்வினை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல என சரோ கேட்கவும், அவங்களும் வரலான்னு தான் இருந்தாங்கம்மா. ஆனா தீக்ஷிய பியூட்டி பார்லர் கூட்டி போகணும்ல, அதுவும் இல்லாம இன்னும் சில பொருள் எல்லாம் வாங்கணும். அதான் ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிறாங்க. இன்னும் யாத்ராவும் வரல. அவனும் நாளைக்கு அண்ணனோட வரேன்னு சொல்லிட்டான் என்றார் நமி. சரிம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முதல்ல தாலி எடுத்துடலாமா என சரோ கேட்க, அத்தை காயத்ரி வரலையா? என்னதான் இருந்தாலும் அவளும் வசந்தும் அத்தை மாமா முறை, அவங்க இல்லாம எப்படி எடுக்கிறது என சந்தோஷ் தயங்கியபடி கேட்கவும் அனைவருக்கும் அவரை நினைத்து பெருமையாக இருந்தது. என்னதான் கோபம் இருந்தாலும் முறை என்று ஒன்று இருக்கிறதல்லவா. காயத்ரிக்கு வர இஷ்டம் இல்லை சந்தோஷ். அவளுக்கு பண்ண தப்ப நினைச்சு கில்ட்டியா இருக்கு போல. ரொம்ப ஃபீல் பண்றா. விடு, அவளுக்கு தப்போட வீரியம் புரிஞ்சதுன்னா தான் இன்னொரு முறை இப்படி பேச மாட்டா. நான் வசந்த் கிட்ட பேசிட்டேன். அவன் நம்மளையே எடுக்க சொல்லிட்டான். அவனுக்கும் இந்த வருஷ கடைசியோட ரிட்டையர்மெண்ட். அதனால இருக்கிற கேஸ் எல்லாம் முடிக்கணும்.
அதான் அவனாலும் அதிகமா லீவ் போட முடியாது என்றார் சரோ. இப்பதானே அத்தை இங்க இருக்கிற ஸ்டேஷனுக்கு வந்தாரு. அதுக்குள்ள ரிட்டையர்மெண்ட்டா? என்ன நம்மி கேட்க, அங்க இருக்கும்போதே அத சொல்லிட்டாங்க நம்மி. ஆனாலும் ராணாவுக்காக தான் இங்க வந்ததே என்றார் சரோ. அம்மா உள்ள போலாம். சீக்கிரம் நகை எடுத்துட்டு துணி கடைக்கு வேற போகணும். இங்க கூட சீக்கிரம் டைம் முடிஞ்சிரும். அங்க தான் நேரம் போறது சீக்கிரமா ஆகும். சீக்கிரம் வாங்க என கிண்டலாக கூறிவிட்டு முன்னால் சென்றார் அகில். அவனுக்கு இன்னும் கொழுப்பு குறையல. நீங்க வாங்க என சரோவும் அவர் பின்னால் செல்ல மற்ற அனைவரும் சரோவின் பின்னால் செல்லவும் தினேஷ் சந்தோஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்துக்கொண்டு நகைக்கடைக்குள் வந்தனர். அம்மா எங்களுக்கு இத பத்தியெல்லாம் தெரியாது. நீங்களே போய் செலக்ட் பண்ணுங்க. நாங்க இங்கேயே உட்காந்துருக்கோம் என தினேஷ் சொல்லவும், தெரியாதுன்னா இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க தினேஷ். எனக்கு அப்புறம் நீயும் மோகனாவும் தான் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கணும். அதுக்கு நெறைய விஷயம் நீ, அகில், மாயவன் 3 பேரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் வாங்க என சர்வ சொல்லிவிட்டு தாலி செக்ஷனுக்கு வந்தார். அனைவரும் அவர் பின்னாலேயே வரவும், வாங்க மேடம். என்ன மாடல் தாலி பார்க்குறீங்க? செயின் மாடலா? இல்ல தனித்தனியா வேணுமா? என பணியாளர் பணிவாக கேட்க, தனித்தனியாவே எடுத்துக்கிறோம் என்றார் சரோ. என்ன தாலி மாடல் மேடம்? என பணியாளர் கேட்க, ஆந்திரா, கொழும்பு கொம்பு தாலி மாடல் காட்டுப்பா. அப்புறம் அதோட 2 குண்டுமணி, 4 லக்ஷ்மி கடவுள் பதித்த காசு காட்டுப்பா என்றார் சரோ. சரி என பணியாளர் அவர் சொன்னதை கேட்டு 3 ட்ரேவை எடுத்து வைக்கவும், அத்தை எனக்கோ இல்ல வர்ஷா அகிலாவுக்கோ இந்த மாதிரி தாலி செய்யலையே என மோகனா கேட்க, உங்களுக்கு அந்த மாதிரி சேலை தான். ஆனா இதுதான் நம்ம வழக்கம் மோகனா. இனிமேலாவது நம்ம வழக்கம் போல பண்ணலாம். அது உங்க மாமாவோட ஆசை என்றார் சரோ. சரிங்க அத்தை என மோகனா தலையை ஆட்டவும், காலி, குண்டுமணி, காசு என அனைத்தும் அடுத்த அரை மணி நேரத்தில் செலக்ட் செய்த சரோ அங்கேயே மஞ்சள் தாலி கயிறை வாங்கி கொண்டார். வர்ஷா இங்க வாமா என்றார். அத்தை என வர்ஷா அவர் முன்னால் வரவும், கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு இத கோத்து கொடுமா என சரோ சொல்லவும் அனைவரும் புன்னகைத்தனர். அத்தை மோகனா இருக்கும்போது நான் எப்படி என்ன வர்ஷா தயங்க. வர்ஷா நீ பண்ணா என்ன நான் பண்ணா என்ன, சாகியும் உன்னோட பையன்தான் என மோகனா புன்னகையுடன் சொல்லவும், வர்ஷா ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீ தான் வீட்டோட மூத்த மருமக. அதனால எல்லாம் நீ தான் பொறுப்பா பண்ணணும். பிடி தயங்காம பண்ணு என்றார் சரோ. என சின்ன புன்னகையுடன் அதை வாங்கிய வர்ஷா முதலில் ஆந்திர கொழும்பு கொம்பு தாலி முகப்பை எடுத்து மஞ்சள் கயிற்றில் கோர்த்து அதன் 2 பக்கமும் குண்டுமணியை சேர்த்து, பின் அதன் 2 பக்கமும் லக்ஷ்மி பதித்த தங்க காசை கோர்த்து அதை ஒட்டி 2 சைடிலும் முடிச்சு போட்டு, அத்தை ஓகேவா என கேட்டார். சூப்பர் வர்ஷா. இத உன் கையாலேயே அவங்க கிட்ட குடு. பில் போடட்டும் என்ற சரோ நம்மியிடம், நம்மி வேற ஏதாவது வாங்குறியாமா என கேட்டார். இல்லங்கம்மா. எல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கு. புதுசா எதுவும் வேணாம் என்றார் நம்மி. சரி அப்போ பில் போட்டுட்டு துணி கடைக்கு போலாம் என சரோ சொல்லவும் அனைவரும் தலையை ஆட்டவும், பில் பே செய்துவிட்டு அனைவரும் அதன் பக்கத்தில் இருந்த துணி கடைக்கு வந்தனர். தினேஷ் இந்த தாலி பத்திரமா வச்சுக்கோ என சரோ அவர் கையில் தாலி டப்பாவை கொடுக்கவும் அதை வாங்கி கொண்டார் தினேஷ். அகிலா, வர்ஷா, மோகனா, நம்மி 4 பேரும் போய் பாருங்க. யாழி நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு என்று சரோ, தினேஷ், அகில், சந்தோஷ் நீங்க 3 பேரும் போய் சாகிக்கு வேஷ்டி சட்டை எடுத்துட்டு வாங்க என்றார். சரியென சொல்லிவிட்டு தினேஷ், சந்தோஷ், அகில் மூவரும் ஆண்கள் செஷனுக்குள் நுழைய, பெண்கள் அனைவரும் முகூர்த்த புடவை செஷனுக்கு வந்தனர். அக்கா சக்தி கால் பண்ணுங்க. அவன் செலக்ட் பண்றேன்னு சொன்னான்ல என மோகனா சொல்லவும், அகிலா நமக்கு கஷ்டமாக இருக்க, இது பண்றேன் மோகனா என வர்ஷா அவனுக்கு கால் செய்தார். கட்சி ஆபீஸில் இருந்த சக்தி காலை அட்டன் செய்தவன், சொல்லுங்க மாம் என்றான். சக்தி நாங்க துணிக்கடைக்கு வந்திருக்கோம். வீடியோ கால் வரியா என வர்ஷா கேட்க, வரேன் மாம் என துக்கம் தொண்டையை அடைக்க காலை கட் செய்தான் சக்தி. அடுத்த நொடி அவனுக்கு வர்ஷாவிடமிருந்து வீடியோ கால் வரவும் முகத்தை எப்போதும் போல வைத்துக்கொண்டு காலை அட்டன் செய்தவன், மாம் புடவையை காட்டுங்க என்றான். 1 மினிட் சக்தி என வர்ஷா பேக் கேமராவை ஸ்வைப் செய்து காட்டவும், அங்கிருந்த அனைத்து புடவையும் பார்த்தவன் கண்கள் கடைசியாக இருந்த நீல நிற புடவையில் அவன் கண்கள் நிற்க, மாம் அந்த செகண்ட் ரோல இருக்க 4வது புடவையை எடுத்து காட்ட சொல்லுங்க என்றான் சக்தி. அவன் சொன்னதை வர்ஷா சொல்லவும் பணியாளர் அந்த புடவையை எடுத்து விரித்து காட்டினார். நீல நிற புடவை கோல்டன் கலர் முந்தி தாமரை டிசைனில் அழகாக இருக்க அனைவருக்குமே அது பிடித்திருந்தது. சக்தி செம்மடா. நான் கூட உன்னை என்னவோன்னு நினைச்சேன். பா செம்மையா சூஸ் பண்ற என புடவையை கையால் தொட்டு பார்த்து பாராட்டினாள் யாழி. அதை கேட்டு சக்தி கசந்த புன்னகை சிந்த,
அவன் முகத்தை பார்த்த நமி, அகிலா இருவருக்கும் கண்கள் கலங்கியது. சக்தி, இதையே எடுக்கவா? இல்ல வேற பார்க்கலாமா? என வர்ஷா கேட்க, இதுவே அவளுக்கு நல்லா இருக்கும் மாம். நீங்க வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிச்சயதார்த்த புடவைய செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேலை இருக்கு. நான் அப்புறம் கால் பண்றேன். என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்து விட்டான். அவனின் வலி அகிலா, நமி இருவருக்கும் புரிய எதுவும் செய்ய இயலாத கையாலாகாத நிலைமையில் நின்றனர். சரி, நான் ஒரு புடவைய செலக்ட் பண்றேன். அதுக்குள்ள யாழி, நீ போய் இதுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்துட்டு வா என்றார் வர்ஷா. எனக்கெல்லாம் எடுக்க தெரியாது என மனதில் நினைத்த யாழி, சரி சக்தி எதுக்கு இருக்கான், அவனுக்கே கால் பண்ணலாம் என நினைத்தபடி புடவையை வாங்கி கொண்டு பிளவுஸ் செஷனுக்கு வந்து சக்திக்கு கால் செய்தவள் அந்த பக்கம் அட்டன் ஆனதும், டே தம்பி, கோச்சுக்காம இப்போ நீ செலக்ட் பண்ண புடவைக்கு பிளவுஸ் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுறா, உனக்கு புண்ணியமா போகும் என்றார். சரிக்கா, அதுக்கு ஏன் கெஞ்சுற? கோல்டன் கலர்ல ஆரி ஒர்க் ஸ்டோன் ஒர்க் பண்ணன மாதிரி டிசைன்ல பிளவுஸை காட்ட சொல்லு என்றான் சக்தி. தேங்க்ஸ்டா என்ன புன்னகைத்த யாழி அவன் சொன்னது போலவே பணியாளர்களிடம் சொல்லவும், அவர்களும் 3 அடுக்காக கண்ணாடி கவரில் எடுத்து வைக்க ஒவ்வொன்றாக எடுத்து காட்டினாள் யாழி. அக்கா, நீ போய் எடுத்து வச்சிருக்கியே, அது சூப்பரா இருக்கும், அதே எடுத்துக்கோ என்றாள் சக்தி. ஓகே சக்தி என அதை எடுத்துக்கொண்டாள் யாழி. வேற ஏதாவது செலக்ட் பண்ணுமா என சக்தி கேட்க, ஆமாடா, இன்னொரு புடவை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கும் எப்படியும் என்னதான் செலக்ட் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் என அவள் சொல்லும்போதே அங்கு வந்த மோகனா அவள் மண்டையில் செல்லமாக கொட்டி, உன்னை எடுத்துட்டு வர சொன்னா என் பையனுக்கு வேலை வைக்கிறியா என கேட்க, அம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் அவனை எடுக்க சொன்னேன். அதான் தெரிஞ்சிருச்சுல்ல, குடுங்க என அந்த புடவையை போனில் காட்டியவள், சக்தி, இதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு சொல்லு என்றாள் யாழி. 31 வயசாகுது. இன்னும் ஒரு பிளவுஸ் சூஸ் பண்ண தெரியல என மோகனா தலையில் எடுத்துக்கொள்ள அவரை முறைத்துவிட்டு, சக்தி, நீ சொல்றா என்றாள் யாழி. அக்கா, இந்த பிங்க் புடவைக்கும் கோல்டன் கலர் முந்தி தான். அதனால இப்ப நான் செலக்ட் பண்ண மாதிரியே வேற டிசைன்ல பிளவுஸ் எடுத்துக்கோ என சக்தி சொல்லவும், ஓகே சக்தி, தேங்க்ஸ். இப்ப வேலையை பாரு என சொல்லிவிட்டு காலை கட் செய்து அவன் சொன்னது கூடவே பிளவுஸை எடுத்துக்கொண்டாள். எடுத்துட்டியா? வா போலாம். உன் அப்பாவும் மாமாவும் அப்பயே வந்துட்டாங்க. நமக்காக தான் வெயிட்டிங் என்றார் மோகனா. வாங்கம்மா போலாம் என யாழி சொல்லவும், மோகனா, யாழி இருவரும் அனைவரும் இருக்கும் இடத்திற்கு வந்து பில் போட்டுவிட்டு பணம் செலுத்திவிட்டு கடையிலிருந்து வெளியே வந்தனர். அதற்கே மணி 2 இருக்க நமையின் கையில் புடவை பிளவுஸ் பையை கொடுத்து சரோ, நம்மி, அவளோட அளவுக்கு ஏத்த மாதிரி பக்கத்துல கடை இருந்தா ஆல்டர் பண்ணிட்டு நாளைக்கு காலையில வந்து கொடு என்றார். சரிங்கம்மா என நம்மி அதை வாங்கி கொள்ள, சாப்பிட்டு போலாமா, இப்பவே மணி 2 ஆயிடுச்சு என தினேஷ் சொல்லவும் அனைவரும் தலையாட்டினர். அதன் பின்பு அனைவரும் பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு வந்து உணவை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருக்கவும், அண்ணா, பாண்டியா அண்ணா குடும்பத்துக்கு சொல்லிட்டீங்க தானே என நம்மை கேட்க, காலையிலேயே சன்வி, உதயா, பாண்டியா எல்லார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நம்மி. ஹரிஷும் அவன் பங்குக்கு பாண்டியாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பான். எதுக்கும் நீயும் இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு என்றார் தினேஷ். சரிங்கண்ணா, வீட்டுக்கு போன உடனே சொல்லிடுறோம் என நம்மி தலையை ஆட்டவும், அவர்கள் ஆர்டர் செய்த உணவை பேரர் வந்து வைத்துவிட்டு செல்ல அனைவரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அவரவர் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். தீக்ஷன்யாவுக்கு புவி சாப்பாடு ஊட்டி கொண்டிருக்கவும் அவள் தலைக்கு எண்ணெய் வைத்து கொண்டிருந்தார் வள்ளி. அதை கண்ணன், அஸ்வின் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் அருகில் வந்து அமர்ந்த சந்தோஷ், நமி இருவரும், என்ன புவி, பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாச்சா என நமி கேட்க, ஆ, போயிட்டு இப்பதான்க்கா வந்தோம் என புவி சொல்லிவிட்டு கிச்சனுக்கு செல்ல தீக்ஷன்யா யோசனையுடனே அமர்ந்திருந்தாள். நாட்கள் நெருங்க நெருங்க அவளுக்கு பயம் அதிகமாகியது. சாகியை அவளால் கணவனாக ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறம் ஏனோ காரணமே இல்லாமல் மனம் ஊமையாய் அழுதது. புவி தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கவும் நம்மை சந்தோஷ் இருவரும் குடுத்து முடித்துவிட்டு மகளை பார்த்த சந்தோஷ், தீக்ஷி, ஏண்டா, ஏன் ஒரு மாதிரி இருக்க என கேட்டார். அவரின் குரலில் சுயநினைவு வந்த தீக்ஷன்யா முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு, ஒன்னும் ரொம்ப டயர்டா இருக்கு. 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்ததால இடுப்பு வேற வலிக்குது என்றாள். ஓ, சரி, கையில் இருக்க கோன் காஞ்ச உடனே கையை கழுவிட்டு போய் படுத்துக்கலாம் என சந்தோஷ் சொல்லவும் தலையை ஆட்டினாள் தீக்ஷன்யா. சந்தோஷ், நாளைக்கு நம்ம மோகனா வீட்டுக்கு நேரமா போகணும். காலையில 8 மணிக்கு பந்தக்கால் நடுறதா சரோ சொன்னா என்றார் வள்ளி. சரிம்மா, நேரமா கிளம்பிடலாம். இங்கிருந்து 1/2 மணி நேரம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மணிக்கு எந்திரிச்சா கூட போதும் என்றார் சந்தோஷ். என வள்ளி தலையாட்டவும், புவி, வரியா, தீக்ஷி அளவு பிளவுஸ் எடுத்துட்டு போய் இந்த பிளவுஸுக்கு அளவா பிடிச்சிட்டு வரலாம்
என நம்மை கையில் வைத்திருந்த கவரை காட்டி கேட்கவும், ம் போலாக்கா. முதல்ல நீங்க முகூர்த்த புடவைய காட்டுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்றார் புவி. சாரி புவி என நம்மை கவரில் இருந்து 2 புடவையையும் எடுத்து காட்ட, தீக்ஷி உனக்கு எது பிடிச்சிருக்கு என அஸ்வின் கேட்டார். 2 புடவையும் பார்த்த தீக்ஷன்யா, எனக்கு இந்த ப்ளூ கலர் தான் பிடிச்சிருக்கு. சீரியஸா செம்மையா இருக்கு சித்தப்பா. ஆனா பிங்க் கொஞ்சம் மொக்க தான் என மனதில் இருப்பதை மறைக்காமல் கூறினாள். அதை கேட்டு நமிக்கு சுருக்கென்று வலித்தது. என்ன செய்ய முடியும்? அவரால் ஏதாவது செய்ய முடிந்தால் கூட போராடி அவனுடன் மகளை சேர்த்து வைத்திருப்பார். குடும்பத்தை எதிர்த்தும் எதுவும் செய்ய முடியாததால் இப்போது வரை சக்தியிடம் பேசாம தவிர்த்து வருகிறாரே. ஆமா நவி, இந்த புடவை நல்லா இருக்கு. பிளவுஸ் கூட ரெடிமேடா இருந்தாலும் தச்சு வாங்கின மாதிரியே நல்லா இருக்கு. நீங்க முதல்லயே போய் அதை ஆல்டர் பண்ணிட்டு வாங்க என்றார் கண்ணன். சரிங்க மாமா என நம்பி அங்கிருந்து அறைக்கு சென்று தீக்ஷன்யாவின் அளவு பிளவுஸை எடுத்து வந்து புவியிடம் அழைத்து கொண்டு சென்றார். இங்கு சாகித்யாவின் ஆபீஸ் ரூமிற்கு அனுமதி இல்லாமல் வந்த சாய்ரா தேவி கணினியில் பிஸியாக வேலை பார்த்து கொண்டிருந்த சாகித்யாவின் அருகில் வந்து மாமா என கடுப்பாக அழைத்தாள். அவள் வந்து இருப்பதாக ஏற்கனவே ரிசப்ஷனிஸ்ட் சொல்லியிருக்கவும் அவள் கண்டிப்பாக அனுமதி இல்லாமல் தான் வருவாள் என்பதை சாகித்யா வேலையில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தவன் அவளின் கடுப்பான குரலில் நிதானமாக அவளை நிமிர்ந்து பார்த்து, என்ன தேவி என பொறுமையாக கேட்டான். என்ன மாமா என்னை அவாய்ட் பண்றியா? எதுக்கு நான் கால் பண்ணா பிக் பண்ண மாட்டேங்கிற? என்னை முழுசா பார்த்துட்ட. நான் உனக்கு பழசா தெரியறேன். அடுத்த ஒருத்தி வந்ததும் எல்லா ஆம்பளைங்க மாதிரியும் நீயும் அலையறல்ல என கோவமாக கேட்டாள் சாய்ரா. ஏய் என சேரில் இருந்து எழுந்த சாகித்யா அழுத்தமான காலடியுடன் அவளை நெருங்கி வந்து அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தவன், என்னடி உன் இஷ்டமாயிருக்கு பேசிட்டு போற? நான் அப்படி சொன்னனாடி? ஏன்டி உன் புத்தி இவ்ளோ மட்டமா போகுது? ச்சே, என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. நீ ஒவ்வொரு முறையும் அதையே சொல்லி காட்டும்போது ஏன்டா உன்னை அன்னைக்கு அப்படி பார்த்தேன்னு தோணுது. நான் தான் நீ சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணலாம் உன் வலிக்கே வரேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்குடி ஆஃபீஸ்லாம் தேடி வர? என் ஃபோனை எடுக்கலனா ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாதா? பறந்தடிச்சுக்கிட்டு வர. நான் என்னமோ எவ கூடயோ கூத்தடிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? உன்ன மாதிரி நான் ஒன்றும் சும்மா இல்ல. வேலை இருக்கு. தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடு. இருக்கிற கோவத்துல எதையாவது பேசிடுவேன் என்று திட்டினான் அவன். கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அவனையே பாவமாக பார்த்த சாய்ரா, நீ மாறிட்ட மாமா என அழுதாள். அழுவாத தேவி, நான் ஒன்றும் மாறல. வீட்ல நடக்கிறத பார்த்து மைண்ட் அப்செட்ல இருக்கேன். ஆனா உண்மையா என்னால தீக்ஷண்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் அப்படி யோசிக்கவும் மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. தயவு செஞ்சு எதையும் யோசிக்காம வீட்டுக்கு கிளம்பு. வேலை நிறைய இருக்கு. முடிச்சிட்டு ஈவினிங் கால் பண்றேன் என்றான் பொறுமையாக. என கண்ணை துடைத்துக்கொண்டு அவன் கன்னத்தில் முத்தம் வைத்த சாய்ரா தேவி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எதையும் யோசிச்சு நீ ஃபீல் பண்ணாம வேலையை பாரு என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். நீ ஈஸியா சொல்லிட்டு போயிட்டடி. நான் பண்ண போற காரியம் எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தான் தெரியும் என மனதில் நினைத்து பெருமூச்சு விட்ட சாகித்யா மீண்டும் சேரில் அமர்ந்து விட்ட வேலையை தொடர்ந்தான். அடுத்த நாள் காலை பொழுது அழகாக புலர்ந்தது. குடும்பத்தார் அனைவரும் ரெடியாகி சோஃபாவில் அமர்ந்திருக்க சக்திக்கு செக்யூரிட்டியிடமிருந்து கால் வந்தது. அதை அட்டன் செய்த சக்தி, சொல்லுங்க தாசண்ணா என்றான் அனைவரையும் ஒரு கண்ணால் பார்த்தபடி. தம்பி, உங்க பெரியம்மா பெரியப்பா அண்ணன்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதான் என்ன பண்றதுன்னு தினேஷ் சாரையும் யாரும் செக் பண்ணாம அனுப்ப சொல்லியிருக்காரு என்றார் தயங்கி தயங்கி. அவரா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு? நான் தானே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன். யார் வந்து இருந்தா என்ன? எல்லாரையும் செக் பண்ணியே உள்ள அனுப்புங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லுங்க, புரிஞ்சுப்பாங்க என்றான் சக்தி. சரிங்க தம்பி என அவர் காலை கட் செய்ய காதிலிருந்து போனை எடுத்து டீப்பாயில் வைத்த சக்தி தினேஷை முறைத்து பார்த்தவன், தேவையில்லாம நான் போட்ட ரூல்ஸை பிரேக் பண்ணணும்னு நினைக்காதீங்க மிஸ்டர் தினேஷ். உங்க ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு யார் வந்தாலும் செக்யூரிட்டி செக்கிங் முடிக்காம உள்ளேயே நுழைய முடியாது என அழுத்தமாக கூறினான். டேய், விசேஷம் அன்னைக்கு கூட இப்படி பண்றது சரி கிடையாது என தினேஷ் சொல்லவும், எனக்கு எல்லா நாளும் ஒண்ணுதான் என திமிராக கூறினான் சக்தி. தினேஷ் அவனை முறைக்க, விடு தினேஷ், இது எப்பவும் நடக்கிறது தானே. எதுக்கு இதை போய் பெருசா பேசி சண்டை போடுற? ஹரிஷ், சண்பி, பாண்டியா, நமி எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. நீ அவங்கிட்ட வாயை கொடுக்காத என்றார் மாயவன். என்று தினேஷ் தலையை ஆட்டவும் சிறிது நேரத்தில் ஹரிஷ் குடும்பம் உள்ளே வந்தனர். அவர்கள் சாதாரணமாக தான் இருந்தார்கள். அவர்களுக்கும் தெரியும் அல்லவா, அமைச்சர் வீடு என்றால் பாதுகாப்பு இல்லாமலா இருக்கும். அவர்களுக்கு மோகனா காஃபி கொடுக்கவும் நிஷா, இனியன் இருவரையும் ஆளாளுக்கு கொஞ்ச சில நிமிடங்களில் பாண்டிய குடும்பமும் நமை குடும்பம்
வசந்த் குடும்பம், ஷன்வி, விஸ்வாமித்திரன் மகனுடன் என அனைவரும் வந்து சேர்ந்தனர். தீக்ஷண்யாவை பார்த்ததும் சக்திக்கு மூச்சு முட்டியது. அதையும் தாண்டி கோபம்தான் அதிகமாக வந்தது. அவன் பார்வையை உணர்ந்த தீக்ஷண்யாவும் அவனையே வெறி கொண்டு முறைத்து பார்த்தாள். மணி 8 போதண்ணா. வள்ளி, மேகலை ஆரம்பிக்கலாமா என அவர்களை பார்த்து சரோ கேட்கவும், ஆரம்பிக்கலாம். எல்லாம் ரெடியா தானே இருக்கு என கண்ணன் கேட்டார். ஆ, எல்லாமே ரெடி தான். மோகனா, வர்ஷா, அகிலா 3 பேரும் வெளியில ரெடியா எடுத்து வச்சுட்டாங்கண்ணா என சரோ சொல்லவும், சரி, அப்ப எல்லாரும் வாங்க என கண்ணன் முன்னால் செல்லவும், அவரை தொடர்ந்து பெரியவர்கள், அதன் பின் இளையவர்கள் என அனைவரும் வெளியில் வந்தனர். வீட்டின் மூலையில் குளிப்பருத்து இருக்க அதன் பக்கத்திலேயே மூங்கில் நிறுத்த வைக்கப்பட்டு இருந்தது. மூங்கில கழுவியாச்சா என வள்ளி கேட்க, கழுவிதான் வச்சிருக்கோம் என வருஷா சொல்லவும், சரி, பெங்களூர்ல தான் நாங்க இதை பொண்ணு வீட்டு சார்பில் முறையா பண்ணணும். ஆனா கல்யாண தேதி சீக்கிரம் புடிச்சிட்டதால தான் எல்லாரும் ஒரே குடும்பமா முகூர்த்த கால் நடுறோம். அதனால சாகித்யா, தீக்ஷண்யா கூட பிள்ளைங்க 5 பேரும் சேர்ந்து மொத்தமா 7 பேரா இந்த சடங்கை செய்யட்டும். நம்ம சொல்லி கொடுக்கலாம். என்ன சொல்றீங்க என்ன வள்ளி கேட்க, நீ சொல்றதும் சரிதான் வள்ளி. சாஹி, தீக்ஷண்யா முன்னாடி வந்து நில்லுங்க என சரோ சொல்லவும் இருவரும் முன்னால் வந்து நிற்க, யாழி, சக்தி, சரவணா, ராணா, சாய்ரா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து நில்லுங்க என்றார் சரோ. அவர்களும் வந்து ஒன்றாக நிற்க ராணா சக்தியை பார்த்தான். அவன் முகம் இறுகியே இருக்க, இவ அப்போ தீக்ஷனாவை லவ் பண்ணலையா? அன்னைக்கு லவ் பண்ற மாதிரியே பேசினா என நினைக்க, கண்ணன், வள்ளி, குணா, மேகலை, சரோ, மோகனா, தினேஷ், மாயவன், அகில், அகிலா, பாண்டியா, நிவி, சந்தோஷ், நமி, ஹரிஷ், கீதா, புவி, அஸ்வின், ஷன்வி, விஸ்வா, ஜீவா, ஐஸ்வர்யா என அனைவரும் சேர்ந்து மூங்கிலுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து கையை கழுவி விட்டு வரவும், ஆத்திரேயன், இனியா இருவரும், நிஷா, விக்ராந்த், இனியன், பிரதன்யா நால்வரையும் பார்த்து கொண்டிருக்க, சாயி, தீக்ஷண்யா, சக்தி, யாழி, சரவணன், ராணா, சாய்ரா நீங்க 7 பேரும் சேர்ந்து குழியில முதல்ல பால், தண்ணி, நவதானியம் எல்லாம் எடுத்து போடுங்க என சரோ சொல்லவும், அவர்களும் அதே போல் செய்ய, ஆ, இப்போ அந்த மூங்கில தூக்கி இந்த குழியில நிக்க வைங்க என சரோ சொல்லவும், 7 பேரும் தலையை ஆட்டி மூங்கிலை தூக்கி அந்த குழியில் வைக்கவும், தீக்ஷண்யாவின் கை வழுக்க அதை கவனித்து அவள் கையின் மீது தன் கையை வைத்து தாங்கி பிடித்தான் சக்தி. அவள் அவனையே பார்க்க, அவன் அவள் பக்கம் கூட திரும்பவில்லை. அவர்களை யாரும் கவனிக்கவில்லை. காரணம், மற்ற அனைவரும் குனிந்து மூங்கிலை மண் போட்டு மூடிக்கொண்டிருந்தனர். மூங்கில் ஓரளவுக்கு நின்றதும், எல்லாரும் கையை எடுத்துக்கோங்க என கண்ணன் சொல்லவும், இளையவர்கள் கையை எடுத்துக்கொள்ள, சக்தி, சரவணா, ராணா, சாய்ரா, யாழி நீங்க 5 பேரும் தான் கல்யாண வயசுல இருக்கீங்க. வியான் இங்க இல்ல. இல்லனா அவனே சேர்ந்து 9 பேரா கூட இதை பண்ணியிருக்கலாம். சரி, அதனால என்ன? அவனுக்கும் சேர்த்து பூஜை பண்ண ஆரம்பிச்சதும் வேண்டிக்கோங்க. யாழி, முக்கியமா நீ சீக்கிரம் எனக்கும் இதே மாதிரி கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கோ என்றார் சரோ. மேகலையிடம் பூஜை தட்டை கொடுத்து, மேகலை, நீயே கற்பூரம் பொருத்தி பூஜை பண்ணு என சொல்லவும், என புன்னகையுடன் மேகலை பூஜை தட்டை வாங்கி கொண்டு கற்பூரம் பற்ற வைத்து பூஜை செய்யவும், அனைவரும் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கொண்டனர். கடவுளே, எப்படியாவது சக்தி, தீக்ஷண்யா கல்யாணம் தான் நடக்கணும் என புவி, அஸ்வின் இருவரும் வேண்ட, மற்றவர்கள் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும் என வேண்ட, சாகித்யா தான் செய்ய போகும் காரியத்தில் வீட்டில் இருப்பவர்கள் தன்னை தவறாக நினைத்து விடக்கூடாது என வேண்ட, தீக்ஷண்யாவின் மனம் குழப்பத்தில் இருக்க, கடவுளே, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பா ஆசைக்காக தான் எல்லாமே பண்றேன். எனக்கு எது சரியோ அதை நீங்களே பண்ணுங்க என வேண்டியவள் கண்ணை திறக்கவும், அவளுக்கு எதிரில் இருந்த சக்தி அவளை முறைத்து கொண்டு நின்றான். அவனை பார்க்க பார்க்க தீக்ஷண்யாவுக்கு கடந்த காலத்தில் நடந்த பல விஷயங்கள் நினைவு வந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நினைவுக்கு வரவில்லை. ஆனால் அவன் அணிந்திருந்த வெள்ளை வேட்டி சட்டையில் அவனை ஒரு அரசியல்வாதியாக காட்டவும் அருவருப்பாக அவனை பார்த்தாள் தீக்ஷண்யா. அவள் பார்வையில் உள்ள அருவருப்பை கவனித்த சக்தி இதயம் 2ஆக பிளப்பது போல அவ்வளவு வலியை கொடுத்தாலும் அவன் கம்பீரமாகவே நின்றான். கற்பூரம் அணிந்ததும் அனைவருக்கும் திருநீறு வைத்து விட்டார் மேகலை. முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடியவும், சக்தி, சாகி இருவரும் அவரவர் வேலையை பார்க்க சென்றுவிட, நம்மை குடும்பமும் நாளைக்கு வருவதாக சொல்லிவிட்டு தீக்ஷண்யாவை அழைத்து கொண்டு சென்றுவிட, அவர்கள் சென்றதும் மற்ற அனைவரும் உள்ளே வரவும், உதயா, மீனா இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர்.